நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு ஆட்சியர் தாமதமாக வந்ததால் கோபமடைந்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் தலைமையில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. காலை கூட்டம் 11 மணிக்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மதியம் 12 மணி வரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் யாரும் கூட்டரங்கிற்கு வராததால் விவசாயிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். கூட்டம் குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையான பதில் அளிக்கப்படவில்லை என கூறி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பியவாறு கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். தொடர்ந்து கூட்டரங்கின் வாசலில் அமர்ந்து முழக்கங்களும் எழுப்பியபடியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்கனவே போராட்டம் நடத்த தடை உள்ள நிலையில் விவசாயிகள் அலுவலகத்திற்குள் முழக்கங்கள் எழுப்பியவரே ஊர்வலமாக வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மேலும் பரபரப்பு அதிகரித்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சி நேர்முக உதவியாளர் கோட்டாட்சியர், வேளாண் துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்தினர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்களை பொருட்படுத்தாமல் கூட்டத்தை நடத்தாமல் புறக்கணிப்பதாகவும் கூறி விவசாயிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் நேரடியாக போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து விவசாயிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட விவசாயிகள் மீண்டும் கூட்டரங்கிற்கு சென்று குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.